ஸ்தல வரலாற்றில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உப்ளிபாளையத்தில் அமைந்துள்ள தண்டுமாரியம்மன் கோயில் ஆகும். கொங்கு நாட்டு மன்னரின் படை வீரர்களுக்கு அம்மன் நோய் குணமாகியதால் இப்பெயர் பெற்றது. தண்டங்கீரை சாற்றில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் அம்மன் அருள் கிடைக்கும் என்றும் அத்தலத்தில் அம்மை நோயை தீர்க்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. இது சோழர் காலத்தில் பழமையான எல்லை காவல் தெய்வமாக கருதப்படுகின்றது. இந்த ஸ்தலத்திற்கு பெயர் வர காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பழங்காலத்தில் கொங்கு நாட்டை ஆண்ட மன்னர்களின் படை வீரர்களுக்கு அம்மன் நோய் தாக்கிய பொழுது அம்மன் கனவில் தோன்றி தண்டங்கீரை சாற்றில் அபிஷேகம் செய்து தன்னை வழிபட்டால் இந்த நோய் தீரும் என கனவில் தோன்றி கூறியதாக நம்பப்படுகின்றது. அதன்படி படைவீரர்கள் அனைவரும் தங்கள் நோய் நீங்க அம்மனுக்கு தண்டங்கீரை சாற்றில் அபிஷேகம் செய்து அம்மனின் அருளை பெற்று அம்மை நோயிலிருந்து நிவாரணம் பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. அடுத்ததாக இந்த கோயில் யார் கட்டினார்கள் என்று தெரியுமா? திப்பு சுல்தான் காலத்தில் மைசூரை ஆண்டு கொண்டிருந்தார் திப்பு சுல்தான். அப்பொழுது பிரிட்டிஷர்ஸை எதிர்க்கும் காலம் அது. கோயம்புத்தூர் கோட்டையில் தங்கியிருந்த பொழுது ஒரு படை வீரரின் கனவில் தோன்றி வேப்பமரத்து அடியில் தன்னை வைத்து வழிபட சொன்னதாகவும் தலத்தின் வரலாறு கூறப்படுகின்றது. அதன்படி அவர் வேப்பமரத்தடியில் அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் எனவும் அந்த பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் அம்மன் காப்பாற்றியதாகவும் புராணங்களும் வரலாறுகளும் கூறுகின்றன.